சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். நான் காலையில் இப்போல்லாம் பூ விற்றுட்டு நியூ சரின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். சேர்ந்த நேரம் வீட்டுக்கு 11:30 மணி. அக்கா வந்துக்கிட்டு நம்ம ஈசா டெம்பிள் போகலான்னாங்க. சரி யார் யார் புறப்படலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். எங்கள் சித்தி 3 பேர், நாங்கள் அக்கா 5 பேராக போனோம். இங்கே போன நேரம் 1 மணி, அங்கே போய் சேர்ந்த நேரம் 4 மணி 10 நிமிஷம். போன உடனே மக்களே அவ்வளோ இயற்கை காட்சி. மலை பிரதேசம் சுற்றியும் சென்டரில் சிவபெருமான் அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அளவு கடந்த அற்புதமான காட்சி மக்களே. நான் போனவொடனே என் பெருமானை இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி என் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. என் ஃபஸ்ட்டே நான் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலே வேண்டிக்கிட்டேன். ஏன்னா வாழ்கிறதே நான் அவங்களுக்கு ஓசரம்தான் மக்களே. பார்க்க அவ்வளோ அற்புதமாக பாருங்கள். நந்தி பாருங்கள், அங்கே நான் நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கோயில் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுனா பெங்களூர் பஸ் ஏறி நீங்கள் மிசிஸ்டில் ஏறினாலும் சரி, இல்லை எபாலத்தில் ஏறினாலும் சரி, சிக்பல்லாபுரான்னு சொல்லி ஏறிட்டு அங்கேருந்து ஈசா ஃபவுண்டேஷன் கேட்டால் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மக்களே. ஏன்னா பார்க்க வேண்டிய தலம். பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எங்கள் சித்தி இருந்துக்கிட்டு புறப்படலான்னாங்க. எனக்கு லைட் செட்டிங் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்க அடிக்கடிக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வரதுனால பஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். கண்டிப்பாக சிக்பல்லாபுரத்தில் பஸ் கிடைக்காது, நம்ம புறப்படலான்னாங்க. சரின்னிட்டு அவங்க பேசி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வரவே முடியல. ஏன்னா பாருங்கள், புது வருஷன்றதுனால எவ்வளோ ஜனங்க மக்களே. கண்கொள்ளா காட்சியாக இருந்து பார்க்க அவ்வளோ அற்புதமாக அந்த இடத்த விட்டு வர முடியல. நான் சுற்றி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். பார்க்க எனக்கு அந்த காட்சியை என் பெருமானை பார்த்தேன் இல்லையா, அவ்வளோ அற்புதமான சிலையாக அது. அந்த இடத்த விட்டு வரவே எனக்கு மனசு இல்லை. நான் சரி உள்ளே போய் விக்கிரகத்துக்கு போயிட்டு 50 ரூபா டோக்கன் கொடுத்து பூவு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தாங்க. சரி நான் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நானாக சாதம் கையில் எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டு நாங்கள் சரி புறப்படலான்னு சொல்லி ஒரு 6 மணிக்கு மேலே புறப்பட்டோம். அங்கே அந்த ஈசா டெம்பிளாக இருந்து சிக்பல்லாபுரம் சேர்ந்தோம். அடித்து பிடிச்சிக்கிட்டு மக்களே. உண்மையிலே சொல்கிறேன், கர்நாடகா மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குணம். ஏன்னா பாருங்கள், 7 வரிசையாக நிறுத்திட்டு ஒவ்வொரு வரிசை பஸ்ஸு பெங்களூர் பஸ்ஸு வந்தால் கரெக்டாக ஒவ்வொருத்தராக தான் போய் ஏறணும். அந்த அளவுக்கு வரிசை நிறுத்தி அவ்வளோ அற்புதமாக மக்களை வழி அனுப்பி வச்சாங்க. நம்ம திருவண்ணாமலைக்கு தான் நாங்கள் மாதம் கிரிவலம் போகிற மக்களே. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் வரணுமே ஒழிய இந்த மாதிரி ஒரு நல்ல மாதிரியாக சேரவே முடியாது. ஏன்னா கர்நாடகா மக்களே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா தரப்பினரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அவங்க சொந்த மக்களாக நினைப்பாங்க மக்களே. அவ்வளோ அற்புதமாக மக்களை அவங்க கவனிப்பாங்க. ஏன்னா நீங்களும் போய் பாருங்கள், அதே கவனிப்பு தான் இருக்கும். ஏன்னா அன்றைக்கி புது வருஷன்றதுனால தான் இந்த மாதிரி வரிசை கட்டி ஏற்றினாங்க மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே கண்டிப்பாக மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா இந்த பதிவை முக்கியமாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக நான் வீடியோ எடுத்திருக்கேன் மக்களே. பை மக்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.